எடுக்கிறாங்க பேட்டி பாவம் போட்டு எங்களுக்கு ஏதோ ஒரு வழிமுறை செய்யுங்க சார். வீசிட்டீங்க. ஆமாம் உயிரவே காப்பாற்றுறோம். ஆனால் தடி தூக்கிட்டு போயிட்டாங்க. அடி முடிவோட காலில் கட்டியிருந்த நான் தான் கெட்ட போய் அமர்த்துற போது பறத்து போயே போயிடுச்சு. அண்ணே அண்ணே டக்குனு போனேன் என்ன மணி பார்த்து பேசுனேன். அது எடுத்துட்டு வராங்க. நம்ம ரன்சை வேணாட்டோம். நம்ம டேம்பை டெண்டர் எடுத்து குஞ்சு விட்டுட்டு நம்மளுக்கு ஏழை மக்களை புழைக்க வைக்கிறேங்கிறாங்க. ஆமாம் ஊட்டியிலேருந்து வந்திருக்காங்க. ஓ இது என்ன மரம்ண்ணா? மலைவேம்பா. மலைவேம்பா இங்கே கிடைக்குதா வெளியில் வாங்கிட்டு வந்ததா? ஆனால் நாங்கள் வெளியில் தானே கொண்டு போனால் கிடைக்குங்கண்ணா. வேற வீட்டுக்கு போகிறவங்க அங்கே கிடைக்குங்க. அளவு கரெக்டாக எடுத்துருக்கீங்க. இதுதான் கரெக்டான எவ்வளோ இருக்குண்ணா? ஒன்றுக்கு மேலே தான் போடுங்க. வணக்கண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவகுமார். எத்தனை மணிக்கு நான் மீன் பிடிக்க போனீங்க? நாங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்பிடுவோம். சரி. திரும்ப ரிட்டர்ன் எத்தனை மணிக்கு வருவீங்க? எப்படியும் 9 மணி ஆயிரும். 9 மணி ஆகும். ஆமாம். எத்தனை மணிக்கு போவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க? சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு எல்லாம் வந்துடுவாங்க. வலை விட்டுட்டு காலையில் 6 மணிக்கு போவாங்க. எடுத்துட்டு ஒரு 9:10 மணிக்கு வந்துடுவாங்க. இப்போ எத்தனை மணிக்கு மீன் பிடிக்க? 4 மணிக்கு போவாங்க. 4 மணிக்கு போவோம். எத்தனை ரிட்டர்ன் எத்தனை மணிக்கு வருவீங்க? மறுபடியும் 10 மணிக்கு வந்துடுவாங்க. இப்போ ஒரு தடவை போனீங்கன்னா எவ்வளோ மீன் கிடைக்குங்க? சார் அது காலை சொல்ல முடியாதுங்க. ஒரு நாளைக்கு 50 கிலோ கிடைக்கும், 100 கிலோ கூட கிடைக்கும். ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு பசங்க போனால் 100 கிலோ கூட கிடைக்கும். ஒன்றும் இல்லாமல் சும்மா 2 பேர் தான் போகணுமா? முதல்ல 2 பேர் போனாங்க, இப்போ ஒரே போக காமிச்சிட்டாங்க. ஒரு பரிசலுக்கு வந்து 2 பேர். எத்தனை கிலோ மீன் மாட்டணும்? மீன் வந்துங்க விட்ட போதெல்லாம் வந்துங்க டேம்பு ரீச் எடுத்து விட்டுருந்தாங்க. அப்போ வந்து கட்லா ரோகெல்லாம் வந்து கட்லா 10 கிலோ 15 கிலோ வரைக்கும் வருங்க. ரோகு வந்து 4 கிலோ 3 கிலோ 5 கிலோ வரைக்கும் வருங்க. ஆனால் இப்போ வந்து கட்லா ரோகு எதுவுமே இல்லைங்க, எல்லாம் அழிஞ்சிருச்சுங்க. இந்த ஜிலேபி குஞ்சு, இந்த சோனங்கள் சொட்டவாடை, இந்த குஞ்சு இதுக்கெல்லாம் இருக்குங்க சார். ஜிலேபி தான் நிறைய கிடைக்குது. ஆமாங்க சார். வலைன்றது எவ்வளோ நீளம் இருக்குங்க? நீளம் வந்து 1000 அடி. ஒரு 4 கிலோ வலை போட்டாங்கன்னா ஒரு 400 அடி 500 அடி போகுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ 30 கிலோ வலை போடுவாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு போடுவாங்க. 2-3 கிலோமீட்டர் தூரம் அது போட்டு மறுக்க திருப்பியும் போடுவாங்க. அடுத்த ஸ்டெப்பு வச்சு போட்டு வர மாதிரி போட்டு வருவாங்க. வலை வந்து பரிசல்லே போட்டு பரிசல்லே எடுத்துகிட்டு வந்துடுங்க? ஆமாங்க, பரிசல்லே போட்டு காலையில் கறந்துக்குவாங்க. காலையில் கறந்து மீன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு பரிசலுக்கு எத்தனை பேர் போவாங்க? ஒரு பரிசலுக்கு 2 பேருங்க. 2 பேர். ஒருத்தர் துடு போட்டுறவர், ஒருத்தர் வலை போட்டுறவர். வலை போட்டுக்கிட்டே போவாங்க, ஒருத்தர் போட்டுக்கிட்டே. ஆமாங்க. இது இல்லாமல் மோட்டர் இருக்குங்க?
மோட்டருங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து காத்தடிக்குன்னு சொல்லி ஒருத்தர் அந்த ஈரோட்லேருந்து ஒரு பரிசீலுக்கு போட்டுக்கிற மாதிரி அவர் கண்டுபிடிச்சாரு. அதுவும் கூட பர்மிஷன் இல்லை, இருந்தாலும் காத்தடிக்கனால பர்மிஷன் ஓட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது ஏறி ஒன்று. இங்கே கிடைக்கிற மீனில் எது நல்ல டேஸ்ட் உங்களுக்கு? எந்த மீன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐட்டம் இருக்குங்க. எனக்கு ஒரு மீன் பிடிக்கும், அவருக்கு ஒரு மீன் பிடிக்கும். சில பேருக்கு மேக்ஸிமம் சில பேருக்கு அவி மீன் பிடிக்கும். எங்களுக்கு அவி மீனே பிடிக்காது. அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதிகமாக சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு ஆகா மீன் சாப்பிடுவோம். சோகு மீன்கள் கட்டலாம், கல்பாஸ் இது நல்லா இருக்குது. கல்பாஸ் நல்லா இருக்குது, இயற்கையாக வளர மீன், அந்த காலத்து மீன். ஆனால் அந்த கட்லாவுக்கு இன்றைக்கி மவுசு இல்லை. ஆனால் கட்லா தான் நல்ல மீன். கருவாடு இங்கே தயார் பண்ணுறாங்களா? கருவாடு தயார் பண்ணுற அளவுக்கு மக்களுக்கு டைம் இல்லைங்க. பிடிச்சோமா போட்டோமா காசை வாங்கணும் போயிடுது. இங்கே விற்கிற கருவாடுலாம் வெளியிருந்து வருதுங்களா? இங்கே விற்கிற கருவாடு வந்து இந்த ஆற்றுல அவிக்க குஞ்சு, அதுக்கு இந்த பொம்பளைக்கு குஞ்சுங்க. அது அயல குஞ்சு கீழே போனதா குஞ்சு கீழே இருக்குது. அந்த குஞ்சு வந்து மேல் மட்டத்தில் வந்து 2 அடி உயர்ந்தா இருக்குது, அது கீழே போகாது. தண்ணி நிறைய இருக்கிற நேரத்தில் மீன் அதிகமாக கிடைக்குமா? தண்ணி கம்மியாகிற நேரத்தில் தான் கிடைக்கும். தண்ணி அதிகமான மீன் கிடைக்காது. தண்ணி கம்மியாகிற போது தான் மீன் கிடைக்கும். இப்போ தான் மீன் கிடைக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு, மீன் கிடைக்கும். தண்ணி குறைய மீன். ஆமாங்க. ஒரு நாளைக்கு இந்த சீசனில் தண்ணி குறைவாக இருக்கிற சீசனில் எவ்வளோ மீன் கிடைக்கும்? இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு விட்ட இந்த டைம் குஞ்சு விடல. ஏன்னா எங்கள் சொசைட்டி மூலயமா நாங்கள் எடுக்கோம்னு சொல்லி ஸ்டே வாங்கியிருக்கோம். அதாவது முன்னே லீஸுக்கு எடுத்துருந்தவங்க வந்து குஞ்சு விட்டுருப்பாங்க. இந்த டைம் பார்த்தா ஒருத்தர் 100 கிலோ பிடிப்பார், 50 கிலோ கூட பிடிப்பார். ஒரு நாளைக்கு 2000 ரூபா 1500 கூட பிடிப்பாங்க. வாரம் பார்த்தா அவங்களே 5000 ரூபா 5500 பிடிப்பாங்க. மாதம் எப்படி 10 20 ரூபா 15 ரூபாய்க்கு குறையாது. இப்போ குஞ்சு விடுறதுனால இந்த ஜிலேபி மீன் இயற்கை மீன் இருக்கிறது தான் அந்த குஞ்சு மீன் கருவாடு இது மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளோ ஆழம் இருக்குங்க இதில்? ஆழம் வந்துங்க 125 அடி ஆழங்களாமாங்க பவானி சார் அணையில் வந்துங்க. ஆனால் வந்து இப்போ வந்து எல்லாம் சேர் ஓட்டு மூடினதுனால வந்து ஒரு 60 அடிக்குள்ளே இருக்குங்க சார். 60 அடி. பவானி சார் அணை வந்து 50 கட்டி முடித்தாங்க. அப்போது அந்த 65 வந்து மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. தென்னிந்தியாவில் வந்து மண்ணால் கட்டப்பட்ட 2வது பெரிய அணை. முதல் ஏதோ சீனாவுக்கு சொல்கிறாங்க. தென்னிந்தியா அதாவது 10 கிலோமீட்டர் 7 மைல் சுற்றளவு மண் அணை. மொத்தம் பரப்பளவு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? பரப்பளவு எத்தனை கிலோமீட்டர்னு தெரியலண்ணா. நம்மளுக்கு அந்த டிஎம்ஸ் தண்ணி அளவு தான் தெரியும். பரப்பளவுக்குள்ளே இருக்குங்க. ஏன்னா பவானி சார்லேருந்து சிறுமவைக்கு மேலே மூலத்தரம் மட்டும் வரைக்குமே இருக்குது. சிறுமவைக்கு மேலே போயிருங்க. மூலத்தரைங்கிற இடத்துல தேக்கம் போயிரு. அந்த அளவுக்கு இருக்குது பரப்பளவு. நம்ம ஓடுறதுலேருந்து அந்த தேக்கம் நம்ம இந்த மாதிரி நிற்கிறது அந்த அளவுக்கு போய் 120 அடி ஆயிடுச்சு. சரி, வெளியிலேருந்துலாம் குளிக்க வராங்கல்ல? ஆமாங்க சார். அவங்க இந்த மாதிரி சேரில் மாட்டி இறந்து போயிட்டாங்க சார். எங்கள் இங்கேயே வந்து ஒரு 2-3 பேராட்டு வந்து இறந்துருக்காங்க சார். நேற்று தெரியாதவங்களாம் வந்து நீச்சல் தெரியாமல் உள்ள. ஆமாங்க. இல்லைங்க, இங்கேயும் கூட ஒரு 3 படியேட்டு எடுத்தாங்க சார். ஆமாங்க. அப்புறம் இங்கே ஒரு 2 படியேட்டு எடுத்தாங்க. ஆமாங்க. இப்போ போயிட்டு வந்தீங்கல்ல, பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க மீன். ஆமாங்க. அது என்னென்ன மீன் கிடைச்சிருக்கு? அதில் வந்துங்க ஜிலேபி, அட்டர் பிளஸ், அப்புறம் அந்த 2 மீன் தான் இருக்குங்க சார். ஒரு விரால் ஒன்று இருக்குங்க. விரால் இருக்கு. விராலுக்கு அடியில் சேரில் தானே இருக்கும் விரால்? ஆமாங்க சார். அது இருந்தாலும் மாட்டிடுது. மலையில மாட்டி. ஆமாங்க. எத்தனை கிலோ இருக்குங்க இப்போ பிடிச்சது? இன்னும் ஒரு 6 கிலோ வருங்க சார். 6 கிலோ. ஆமாங்க. ஏன்னா கிலோ 100 ரூபா ரேட்டுக்கு தானே? இல்லைங்க சார், நாங்கள் வந்து அதுக்கு 30 ரூபா கொடுப்பாங்க சார் கிலோவுக்கு. இன்னும் ஒரு 200 ரூபா 300 ரூபாய் ஆகுங்க சார். இப்போ வேற யாரும் இங்கே அந்த அட்டர் பிளாஸ்ன்னு சொல்கிறத ஒரு 80 ரூபாய்க்கு போகுங்க சார். 100 ரூபா கொடுப்பாங்க அது மொத்தமாக. ஆமாங்க, கிலோ 100 ரூபா. கிலோ 100 ரூபா. ஆமாங்க சார். கடைக்கு கொண்டு போய் கொடுத்துருவீங்களா? இல்லை கடைக்கு கொண்டு போய் கொடுத்துருவோங்க சார். கடைக்கு மேட்டுப்பாளையத்து ராஜேந்திரன் கடைக்கு. இப்போ இந்த சனி ஞாயிறுனா உங்களுக்கு நிறைய வாங்குவாங்க? ஆமாங்க சார். மற்ற நாளில் கொஞ்சம் கம்மியாக? ஆமாங்க சார். கீழே போயிட்டு மேலே வந்தால் தான் வீணு. எல்லாம் வறுமை கோட்டில் தான் இருக்கிறோங்க சார். அதனால தான் நாங்கள் குட்டை குளத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். எல்லாம் குட்டைக்கு தென்காசி ஏரியாவுக்கு போயிடுறோமுங்களே. கொண்டாட்டி விளையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் அனாதியாக போயிடுறோம். தென்காசி போயிட்டு அங்கே போய் மாதக்கணக்காகுங்க சார் நாங்கள் வரக்குங்க. என்ன வேலை பார்ப்பீங்க அங்கே போய் இதே மீன் தாங்க சார். மீன் அங்கே போனால் அதை பரவாயில்லைங்க, ஏதோ மீன் கிடைக்குங்க. ரோகு கட்டலாம் அங்கே குட்டையிலலாம். தென்காசினா குற்றாலம் பக்கத்தில்? ஆமாங்க சார். அங்கே தான் போவோங்க சார். அங்கே போய் என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் மீன் பிடிக்குங்க சார். அங்கே இருக்கும்? ஆமாங்க சார். அங்கே குட்டையே எடுத்து வச்சுருப்பாங்க. அப்புறம் நாங்கள் போய் ஒரு நாளைக்கு 200 கிலோ 20 ரூபா ரேட் போட்டு கொடுப்பாங்க சார் அங்கே வந்து. ஆனால் வந்து கூலி ஒரு கிலோவுக்கு 20 ரூபா. ஆமாங்க சார். அப்போ அங்கே வந்து எப்படி இருந்தாலும் 100 கிலோ 200 கிலோ மாட்டிக்குங்க. கூலி எப்பயும் 2 ரூபா கிடைக்குங்க சார் ஒரு நாளைக்கு. 1000 ரூபா 2000 ரூபா விடாதுங்க சார். ஆனால் நம்ம டைமில் ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்குதுங்க சார். இப்போ ஒரு வண்டி நிற்கிது,
அந்த வண்டியில் பரிசலில் ஒரு 4-5 பரிசல் வச்சுருந்தாங்க. ம் அவங்க வந்து வெளியூரில் போய் மீன் பிடிச்சி கொடுத்துட்டு வராங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாங்க. அதை பற்றி அது எப்படின்னா இங்கே வந்து மீன் கிடைக்காதனால குளங்கள் வந்து இப்போ கன்னியாகுமரி இந்த மாதிரி ஏரியாங்களெல்லாம் குட்டைகளில் மீன் பிடி அதிகமாக விட்டுருப்பாங்க. அதாவது பஞ்சாயத்து குட்டை இது மாதிரிலாம் எடுத்து நிறைய மீன் விட்டுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுத்தா கிலோவுக்கு 20 ரூபா கொடுக்குறாங்க இவங்களுக்கு. பழைய பரிசிலெல்லாம் கொண்டு போயிடணும், வண்டி வாடகை நம்மளது தான். அங்கே பிடிச்சி கொடுக்குறது மட்டும். அங்கே போனோம்னா டெய்லியும் அவங்களுக்கு எப்படி 2000 ரூபா லாபம் கிடைக்கும். அதனால அங்கே போய் ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் வருவாங்க வீட்டுக்கு. வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு 4-5 வண்டி இருக்குது, அதில் போய்க்குவாங்க. ஒரு 10-20 குடும்பம் போயிட்டுருக்கு. அப்படி இங்கே மீன் இல்லாதனால பட்சத்தில் போயிட்டுருக்கு. போய் அங்கே போய் மீன் பிடிச்சி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்க இன்னைக்கு போனாங்கன்னா இன்னும் ஒரு மாதம் கழித்து பனாரி தேருக்கு வந்திருக்காங்க. இன்னும் போனாங்கன்னா அடுத்தது தடுக்கமின்ற ஒரு நோம்பி இருக்கு, அந்த நோம்பிக்கிட்டே வருவாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் ஆவரேஜாக? இதில் நம்ம பவன் சார் டேம்பில் வந்து ரீச் எடுத்து போதுங்க வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 கிடச்சிதுங்க சார். ஆனால் இப்போ வந்துங்க சுத்தமாகவே 500 ரூபா பாடு வர்றது கஷ்டமாக இருக்குங்க சார். இப்போ இந்த போட்டு இருக்குது, இந்த போட்டில் 2 பேர் போவீங்க இல்லையா? ஆமாங்க சார், 2 பேர். அந்த போட்டு வாங்கணும்னா 18,000 ரூபா சார். அந்த வலை விற்கிது 1 கிலோ வலை 1000 ரூபாங்க சார். அது 3 கிலோ வலை 3000 ரூபா வருங்க சார். பரிசல் வந்து என்ன ரேட் வரும் ஒரு பரிசல்? ஒரு பரிசல் வந்து இப்போ ரேட்டு வந்து 20,000ங்க. 20,000. இந்த மோட்டரும் 22,000 ரூபா. 22,000. ஆமாம். இது எங்கே வெளியில் எங்கேயுமே கிடைக்குதா இல்லை ஒரு சில? ஒருத்தர் வந்து இங்கே வந்து டியூவுக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஈரோட்டுக்காரருங்க. அவர் வந்து 22,000 கொடுக்குறாரு. வாரமான 1000 ரூபா போட்டுக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காருங்களா. எப்படி டீசலாக பெட்ரோலுங்களா? பெட்ரோல். ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஓட்டணும்னா எவ்வளோ பெட்ரோல் போகும்? ஒரு நாளைக்கு வந்து இங்கேருந்து அந்த சைட் போயிட்டு வரோம்னா 1 லிட்டரு போகுங்க. டெய்லி எப்படி 2 லிட்டர் பெட்ரோல், அதுக்கு ஒரு 200 ரூபா எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா ஓட்டணும். காற்று இல்லாத போது ஓட்டுவாங்க சில பேர். காற்று இந்த மாதிரி அடிச்சுன்னா ஓட்ட முடியலன்னா போட்டுக்குவாங்க. அதுக்கோசரம் தான் இந்த மிஷினு ஓட்டுறாங்க. மற்றபடிக்கெல்லாம் சும்மா மாட்டமாச்சு வலை போடுறது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மீன் பிடிச்சிருங்களா? 1000 ரூபாய்க்கு பிடிக்க முடியாதுங்க. 500க்கு இருக்குது, இல்லாமல் போனாலும் போகலாம். 1000 ரூபாய்க்கு இருந்தாலும் 1500க்கு இருந்தாலும் இருக்கலாம். சில பேருக்கு 2000 ரூபாய்க்கும் கூட உள்ளது. சரி, இப்போ 500 ரூபாய்க்கு பிடிக்கிறீங்கன்னா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா எவ்வளோ நிற்கும் 2 பேர்த்துக்கு? 2 பேர்த்துக்கு 300 ரூபா இருந்தாலும் அந்த குடும்பம் வாழ்ந்தாக்கணுங்க. வார கணக்கு வாங்குவாங்க. ஒரு 3000 ரூபா வாங்கினா வாரமானா அதுவே ஃபைனான்ஸு அது இது அரிசி கடன் கட்டிட்டு அப்படியே வாழ்வாதாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? மீன் பிடிக்கிறது விவசாயம். விவசாயம்னா என்ன மாதிரி விவசாயம்? விவசாயம்னா வாழை போடுவாங்க, தட்டைப்பயிறு, கம்பு, ராகி இது மாதிரி தண்ணி குறைஞ்சா போடுவாங்க. டேம் தண்ணி குறைஞ்சா. மேலே இருக்கிறத வந்து இது வாழைகளை போடுவாங்க. ஒருத்தர் தான் போடுவாங்க, எல்லாம் போட முடியாது. காடு அந்த அளவுக்கு இல்லை, இருக்கிறவங்க மட்டும் போடுவாங்க. ஏதோ ஒரு 10 பேர் இருக்குது, அவ்வளோதான். மற்றவங்க எல்லாருக்கும். டேம் தண்ணி குறைஞ்சா எங்கே போடுவீங்க தட்டை? அவங்க பெட்டு இருக்குல்லைங்க, அந்த தண்ணி குறைய அப்படியே விதைச்சிக்குவாங்க. அதாவது டேம் தண்ணி குறைஞ்சின்னா அந்த டேம் தண்ணி நிற்கிற இடத்துல போட்டுருவீங்களா? தண்ணி கொஞ்சம் மேலேயே ஓட்டி போட்டுக்குவாங்க. அந்த தண்ணியை எடுத்து மழை பெஞ்சா, சில பேர் மழை பெஞ்சா போகிற மாதிரி கொஞ்சம் இன்ஜின் வச்சு ஓட்டுருவாங்க, ஆயில் இன்ஜின் வச்சு ஓட்டுவாங்க. அவ்வளோதான். அப்புறம் மீன் பிடிக்கிறது தான். டேம் தண்ணி குறைஞ்சிச்சின்னா தண்ணி இல்லாட்டி அது விவசாய நிலமாயிடுது. விவசாய நிலமாயிடும், யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி 3 மாதம் அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு மேலே தண்ணி வந்துடும். இந்த சீசனில் வந்து தண்ணி கரெக்டாக மழை பெஞ்சங்காட்டி தண்ணி குறையில, அதனால இது பண்ணல. ஒரு ஏதோ 5 வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கிடைக்கும். அந்த டைம் தான் பண்ண முடியும். ரெகுலராக வருஷம் கிடைக்காதுங்க. அதுக்கு அது எப்படிங்க அதை நமக்குன்னு உண்டான இடம் இருக்குமா உள்ள? அதை அவங்க பிட்டுன்ட்டு அந்த கல் வச்சு வச்சிருப்பாங்க. எல்லாம் கல் வச்சிருப்பாங்க. அந்த கல் வச்சங்காட்டிக்கன்னா அந்த பெட்டு இவங்க பெட்டு அப்படி அப்படியே வந்துருக்கு. அந்த பெட்டு நேரம் ஓட்டிக்குவாங்க. அந்த ஆமாம், உழவு ஓட்டி போடுவீங்களா? அப்படியே உழவு ஓட்டி போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆற்று காடு போயிட்டா மகிழி மண் வந்துரு, அப்படியே விதைச்சுட்ருக்காங்க. நாற்று வச்சு கொண்டு நட்டுறவங்களும் இருக்காங்க. அதை நட்டி ராகி கம்பு இதெல்லாம் நட்டிக்குவாங்க. ஆமாம். இப்போ இது இல்லாமல் விவசாயம் அந்த மாதிரி வேறு ஏதாவது வேலை பார்க்க? விவசாயமெல்லாம் வசதியாக இருக்கிறவங்க போடுறாங்க சார். நாங்களாம் வசதி இல்லைங்க சார், அதனால வந்து நாங்களாம் போடுறது இல்லைங்க. எல்லாம் தோட்டம் காடு வச்சுக்கிறீங்க போடுவாங்க சார். நாங்கள் எல்லாம் இது வந்து பிடிஎஃப் உள்ள காடுங்க சார், அதனால நாங்கள் வந்து போடுறது இல்லைங்க. இந்த வாழை தென்னை இதெல்லாம் போட்டிருக்காங்களே, அதெல்லாம் நம்ம ஊருக்காரங்க இல்லையா? வாழை தென்னை இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, எல்லாம் நம்ம கவுண்டருக்கு தாங்க சார். கவுண்டருக்கு தான் போட்டிருக்காங்க.
எங்கள் ஆளுகளே போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பாட்டா காடுக்கு நான் இருக்கிறவங்க போட்டிருக்காங்க. காடு இல்லாதவே நாங்கள் எங்களை மாதிரி கூலிக்காரெல்லாம் போக முடியாது. இப்போ நம்ம ஊரில் வந்து மீனவர்கள் இருக்காங்களா, முத்துராசா இருக்காங்களா? எல்லாம் நாங்கள்லாம் அதே சார்ஜ் தாங்க சார். இதுங்க மீனவர்கள். ஆமாங்க, முத்துராசா தாங்க சார். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் எல்லாருமே அதுதான். இப்போ இந்த டேமை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரே. ஆமாங்க சார். இனத்தவங்க. ஆமாங்க. 1500 பேரா? ஆமாங்க சார். 1500 பரிசல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1500 பரிசல் இருக்கு. மேட்டுப்பாளத்துலேருந்து சிறுமகை வரைக்கும் எல்லாம் லிங்காவரத்துலேருந்து எல்லாம் எங்கள் ஆளுக்கு தாங்க சார் இருக்காங்க. ஆமாங்க சார். அந்த கரையில் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதான். சரி, இப்போ இந்த பவானிசாகர் டேம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒவ்வொரு டேமை சுற்றி ஒரு சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும். ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்லாம் சொல்லுங்களேன். அந்த அது பார்த்தீங்கன்னா 0 பூதிப்பு இருக்குங்க. முதல்ல அடுத்த சுஜிலுக்கோட்டை, மணல்மேடு, ஒத்தப்பனை மரத்துக்காடுன்னு சொல்லுவாங்க, பால்கரடு, சாமியார் முடுக்கு, கருப்பாங்கோயில் காடு, இங்கே கன்றாமக்கி, மேலே சித்தங்கோட்டை, ஜே நகர், புதுக்காடு, இப்படி மொக்கமேடு, கம்பத்துமேடு இப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருங்க. லிங்காபுரம் அந்த போல் அப்படியே மேலே போயிடுங்க. சிறுமகு போயிடும். சுஜிலிக்குட்டைன்றது அந்த 0 பாயிண்ட் மலை. தெங்கமரடா போகிற வழி. தெங்கமரடா போகிற வழி. தெங்கமரடா போகிற வழி. அங்கேயும் மீனவர்கள் இருக்காங்க. எல்லாம் அவங்க மீனவர் தான். பூதிப்பிலையும் மீனவர் தான். சுஜிலிக்குட்டையில் யானை தொல்லை அதிகமாக இருக்கு. ஆமாம், ஏன்னா ஃபாரஸ்ட் அல்லையிலே இருக்காங்க. யானை தொல்லை அல்ல. அது இப்போ இங்கே வந்து யானை எல்லாம் இங்கே வந்து 2 சைடுமே தண்ணி இருக்குங்காட்டிக்கு வராதுங்க. தோட்டம் இருக்குது, தோட்டத்துக்கார அந்த பெஞ்சிங்க வச்சுங்காட்டிக்கு இங்கெல்லாம் அந்த தொந்தரவு. வர்ற வழியில் வந்து ஒரு சைடு ஃபாரஸ்ட் சித்தங்கோட்டையிலேருந்து இங்கே ஒரு 2 கிலோமீட்டருக்கு வர வழியில் அதை அகலி எடுத்திருக்காங்க. அது மட்டும்தான் ஃபாரஸ்ட்லேருந்து தோட்டத்துக்கு தாண்டும் போது யானைகளை வந்தால் வரலாம். அதை அகலி எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்தாங்கன்னா அதுவும் கட்டுப்பாடு ஆகிக்கும். அந்த டேமுக்குள்ளே ஒரு மண்டபம் இருக்குன்னு சொன்னாங்களே, கோட்டை கோயில். அது இன்னும் தண்ணி குறையணும், அப்போ தான் தெரியுங்க. அது எந்த பக்கம் இருக்குங்க? இந்த பக்கம் சுஜிலுக்கோட்டை இல்லைங்க, வால்கட்டிலேருந்து நேரம் அந்த சைடு இங்கே. ஆமாம், இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க தண்ணிக்குள்ளே. உள்ள வந்து ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க, டனாக்கிங்கோட்டை. இப்போ மீன் பிடிக்கிற தொழிலில் நிறைய போய் வலை போட்டு எடுத்துகிட்டு வரதை தவிர இந்த வலையை சுத்தம் பண்ணுறது, வலை கிழிஞ்சு போச்சுன்னா கட்டுறது, கருவாடு காய வைக்கிறது, அந்த கருவாடு சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குல்ல. அது என்னென்ன வேலைகள் இருக்குது? கருவாடு வந்து சுத்தம் கொஞ்சம் கழட்டுறதுனா கொண்டு வந்து போட்டு கழட்டணும். அது ரொம்ப நேரம் ஆகுது. அப்புறம் அது வந்து சாப்பிடவே மாட்டாங்க. மத்தியானம் இப்போ தான் வந்திருப்பாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்க. அப்போது மறுக்க சாயந்தரம் வந்து சாப்பாடாக்கி ஏதோ சாப்பிட்டு மறுக்கம் போய் வலை விட்டு வந்து மறுக்க சாயந்தரம் 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 3 வேளை சாப்பிடுவாங்க, ஒருத்தர் 2 வேளை சாப்பிடுவாங்க. இப்போ போய் இன்னும் ஒரு 5 மணிக்குள்ளே போய் வலை போட்டு வந்துடுவாங்க. காற்று சீசன் மாதிரி வலை போட்டு வந்துடுவாங்க. காலையில் 6 மணிக்கு போய் 4 மணிக்கே போய் கறந்துப்பாங்க. கொஞ்சம் மீன் நல்லா அப்போ கறந்தா தான் கழட்டி சேர்த்த முடியும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குங்களா, அதனால கழட்ட முடியாது. அதை கழட்டி அறுத்து சில எடுத்து கோர்த்து காய போட்டு அவங்கெல்லாம் வந்து சேரும்போது மணி 12 ஆயிருங்க. அது சரியான வேலை இருக்குங்க. வலைங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்க்கிறது, ஈயங்கடிக்கிறது, இது மாதிரி அது அங்கேயே கிலோ கணக்கில் வந்துருங்க. அந்த கோர்க்கிறது ஈயங்கடிச்சு கயிறு கட்டி போடுறதோட சரி இவங்க வேலை. கொஞ்சம் பழசாச்சுன்னா அப்புறம் அது யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை காட்டுகளுக்கு கட்டுறதுக்கு கொடுத்துருவாங்க. மறுக்க புது வலை தான் கட்டணும். புது வலை போட்டால் தான் மீன் விழுகு. பழைய வலைக்கெல்லாம் அதிகமாக மீன் விழுகாது. அந்த மாதிரி தான். எதனால பழைய விலைக்கு? அதான் அழுக்கோட்டிங்க ரொம்ப கிழிஞ்சிருச்சுன்னா ரொம்ப இதாகாது. இப்போ மீன் மாட்டினது வந்து கேப் அதிகம் பெருசாகிடுங்க. அதனால வேற இது பண்ணுவாங்க. ரொம்ப நைஸான வலை தான். நூல் வலை இல்லை, நரம்புலையே ரொம்ப நைஸாகும். அது 16 20 அப்படி அந்த கணக்கில் தான் போடுவாங்க. கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்குது தான் நல்லா மீன் விழுகும். ஆனால் உடஞ்சிரு சீக்கிரம், ஆனால் மீன் விழுகு அந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஆவரேஜாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு 10 கிலோ கிடைக்கும். ஆமாங்க சார். ஒரு நாளைக்கு 10 கிலோ 10 கிலோ கிடைக்குங்க சார். ஏதோ சொந்தமாக கொண்டு போகிறோம் 10 கிலோ கிடைச்சா 1000 ரூபா இருக்குதுன்ட்டு போயிடுவாங்க சார். நாங்கள் பிடிச்சி கொடுக்கறது எங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு கட்டுப்படி ஆகாதுங்க. ஆனுங்க சார். 3 கிலோ. சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க சார். 50 ரூபாய்ன்னு என்னாச்சு, 150 ரூபாய் ஆச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பவானிசாகர் டேமில் எப்படி மீன் பிடிக்கிறாங்க, அவங்க என்ன மீன் பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். மேலும் வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை தொடர்ந்து கவனிங்க. நன்றி.